ஹாய் டச்சனகுடீஸாக எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீமென் குக் தாண்டா மை 2 டாக்ஸிக் ஹஸ்பண்ட்ஸ். சாரிடா, ரொம்ப லேட்டாக போட்டுட்டேன். அது ஒன்றும் இல்லைடா, நான் மற்றதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டேன். ஒரு வேளை இல்லை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி தாண்டா நெக்ஸ்ட்டு போட்டிருந்தேன். வேறு எதுவும் இல்லை. இப்போ இது தாண்டா லாஸ்ட் எஃப்எஃப். சரி லாஸ்ட்டு பார்ட் எஃப்எஃப் தான். கவலையே படாதீங்க, இது லாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? எப்போவுமே 3 ஷாட் தாண்டி நான் போடவே மாட்டேன். ஓகேங்களா? ஓகேடா, நம்ம கலகலன்னு பேசாமல் டேரெக்டாக ரீகால் போய்க்கலாம்டா. ஒன்றும் இல்லை, ஜிமன் லைக் அவனோட ப்ரெக்னென்ஸ் அபார்ஷன் ஆகிருக்கும், சரியாக சாப்பிடாம இருந்தான். இப்போ ஜங்குக்கும் தாங்கும் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஓகேடா, இதோடய நான் நிறுத்திருப்பேன். நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன விஷயம்டா, இது 18+ கண்டென்ட். ஸோ இட்ஸ் மஸ்டா, அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணி கேட்க முடியும். அண்ட் ஒன் மோர் திங், இது ஒரு வேளை பேக்ரவுண்ட் சத்தம் மாதிரி இருந்துச்சு, இல்லைன்னா என் வயசு ஒரு மாதிரி தான் சொல்லி சாரிடா. ஓகேடா, நம்ம வீடியோக்குள்ளே போடாமா. இப்போ ஜிம்மனை தான் அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜிம்மன் எதுவுமே பேசிட்டு வரல, அப்படியே ஜன்னலை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கியிருப்பான். தயாங்கும் கஷ்டமாக போகுது. லைக் தயாங் ஜிம்மன் எதுவுமே பேசல, திரும்பி கூட பார்க்கல. அண்ட் நம்ம பண்ண விஷயம்லாம் அவனுக்கு செம்மையாக கில்ட்டி ஆகுது. லைக் நம்பல, தயாங் பண்ண விஷயம் அவனுக்கு ரொம்ப கில்ட் ஆகுது. ஜங்குக் பண்ணது கூட அதே தான், ஜங்குக்கும் அதே தான் கில்ட் ஆகுது. இப்போ வீடோ ரீச் ஆகுது. ஜங்குக் தான் ஜிம்மனை தூக்கிட்டு அப்படியே சோஃபாவில் படுக்க வைக்கிறான். சோஃபாவில் படுக்க வைக்கிறது அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆனோடனே அவன் ஏந்துக்கிறான். இப்போ சுற்றி பார்த்தா அப்படியே அந்த டார்க் தீமு அப்படியே ஒரு அழகாக ஒரு ஏஞ்சல் ஹவுஸ் மாதிரி அப்படி இருக்குது. ஜிம்மனுக்கு பிடிச்ச கலர் மாதிரியும் அவங்க சின்ன வயசில் இருந்த எல்லா ஃபோட்டோஸும் அங்கே இங்கேன்னு இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வீடே. அப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷன் சொல்கிறதோட எல்லாமே ஷோகேஸில் இருக்கிற விஷயம்லாம் அப்படி வைக்கிறதும் அழகாக எல்லா இடத்துலையும் இருக்குது. இதெல்லாம் ஜிம்மன் பார்த்துக்கிட்டே ஏந்துக்க ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் அந்த டைம் அவன் ப்ரெக்னன்ஸ் அபார்ஷன் ஆகிருக்கும்ல, அவன் வீக்காகவும் ஆகிருப்பான்ல. ஸோ அதனால் ஸ்லிப்பாக இருப்பான். அப்போ தாங்க தான் குடுகுடுன்னு ஓடி ஜிம்மனை பிடிச்சிருப்பான். பார்த்து ஏன் இப்படி ஏந்துக்கிற, பொறுமையாக ஏந்துக்கலாம்ல, என்னை விடு. ஆமாம், இது யார் வீடு? நம்ம வீடு தான். நம்ம வீடா? நான் நேற்றுலாம் பார்க்கும்போது இந்த இடம் டார்க்காக இருந்துச்சு. அது நாங்கள் தான் உனக்காக உனக்கு இந்த கலர்லாம் பிடிக்கும்ல, அதுக்காக அடிச்சு விட்டுப்போம். சரி, ஆனால் என்ன பசிக்குதா? சரி வா அப்படின்னு சொல்லிப்பேன். அவன் அவனை லிஃப்ட் பண்ணி அங்கே இருக்க டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறான். அங்கே போயிட்டு ஒரு டிஷ்ஷு தான் ஜங்குக்கு ஒன்றும் தயாங் ஒன்றுன்னு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஜிம்மன் ஜஸ்ட்டு ஜங்குக்கோட டிஷ்ஷை ஸ்மெல் தான் பண்ணுறான். ஜங்கு ஸ்மெல் பண்ணாலே தெரியுது எவ்வளோ காரத்தை போட்டு வச்சுருக்கேன்னு. எனக்கு இது ஒன்றும் வேணாம். இல்லை, இது வேணுமே எடுத்துகிட்டு வந்தியா? ஐயோ அதெல்லாம் இல்லை, ரொம்ப காரமாக இருக்கானே. சரி நான் வேறு டிஷ் எடுத்துட்டா? இல்லை வேணாம். தயாங் கூட இந்தா. அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பே இல்லை. சி, உப்பு கூட இல்லை. என்ன வேணுமே பண்ணுற மாதிரி நீங்கள் 2 பேரும் பண்ணுறீங்க. எனக்கு ஒன்றும் வேணாம் இது அப்படின்னு சொல்லி அங்கே போட்டுடுறான். இங்கே 2 பேரும் இங்கே உட்காருங்க, நானே சமைச்சிட்டு வரேன். எப்படா போய் சமைப்பேன்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ உட்கார். என்ன ஹெல்ப் வேணுமா ஜிம்மன்? வேணாம் ஜங்கு, உட்கார் அப்படின்னு சொல்லி மூஞ்சை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி கிச்சனில் போய் சமைச்சிட்டு எடுத்துகிட்டு அவனுக்கு மட்டும் எடுத்துகிட்டு கையில் சாப்பிட்டுன்னுக்கான். இங்கே தயாங்கும் ஜங்குக்கும் அப்படியே ஜிம்மனை மட்டும் பார்த்துருக்கேன். என்ன உங்களுக்கு நான் ஒன்றும் சமைக்கலை, எனக்கு தான் நானே சமைச்சுக்கிட்டேன். சரி, எங்களுக்கு ஒன்றும்
அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க இருக்க பசியில் அப்படியே அவங்க திரும்பி அவங்களே அறியாமல் ஜிம்மனோட பிளேட்டும் ஜிம்மனும் பார்க்குறாங்க. சரி அப்படிலாம் பார்க்காதீங்க, உங்களுக்கு வந்து சமைச்சிருக்கேன், நான் எடுத்துகிட்டு வரல, அவ்வளோதான், போய் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க போங்க அப்படின்றா. இப்போ வெக்கமானம் எதுவுமே யோசிக்காமல் கொடுக்குன்னு தாங்க அப்படியே அந்த பிளேட்டில் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றான். அவ்வளோ பசி, நேரத்துலேருந்து அவ்வளோ அலைஞ்சிருப்பான், தெரிஞ்சிருப்பான், அழுதுருப்பான். ஸோ அதனால் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டான். ஸோ அவ்வளோ பசி அவனுக்கு, அப்படி சாப்பிட்றான். இங்கே ஜிம்மன் தான் டே தான், ஏன்டா ஏன் பொறுமையாக சாப்பிடு, எதுக்கு இப்படி சாப்பிட்டுருக்க, ஏன் ஜாங்கு உனக்கு வேணாவா, இல்லை பரவாயில்ல, உன்னை பார்த்தாலே வயிறு ஃபுல்லாகும். என்னாச்சு இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லி தண்ணி குடிச்சிட்டு, என்ன சொன்ன, என்னை பார்த்தாலே வயிறு ஃபுல் ஆகுதா, அப்போனா நான் இங்கேருந்து கிளம்பி நான் என் ரூமுக்கு போகிறேன், நீங்கள் ஒன்றும் என்னை பார்க்க தேவையில்ல, நீ என்னை பார்த்து வயிறு ஃபுல்லாக வேணாம், சாப்பாடு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிருக்காங்க உங்கள் வயிறை, ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்கள் கூட நான் பேச போகிறதில்ல, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜங்குக்கும் தேங்கும் அப்படியே ஷாக்கில் ஜிம்மன் பார்த்து கஷ்டமாக போகுது. ஜிம்மன் வந்து இனிமேல் பேச மாட்டான், நீ என்ன ட்ரை பண்ணாலும் நான் அசர மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. இப்போ இப்படி தான் டேஸும் பாஸ் ஆகுது. ஜிம்மன் ஒரு வார்த்தை கூட பேசல, ஆனால் மாற்றி ட்ரை பண்ணுறாங்க பேச வைக்கிறதுக்கும், அண்ட் பேசினாலும் திரும்பி பேசுவான்னு நினச்சி அவங்களே பேசுகிறதும் அப்படி பண்ணுறாங்க. பட் ஆனால் நோ யூஸ். அவனுக்கு பிடிச்ச மாதிரி எதை பண்ணாலும் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஆனால் எதுனா அவனுக்கு டேக் கேர் பண்ணால் கையை நீட்டுவாங்களே. ஸோ ஆனால் அதை பார்த்து பயப்படுறான், ஐயோ அடிக்க வர போகிறாங்களோன்னு அதை பார்த்து மட்டும்தான் பயப்படுறான். அதெல்லாம் ஜங்குக்கும் கஷ்டமாக போகுது, எதுவுமே பண்ண முடியல. ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு இருக்குது, வேணுமே பண்ணுறானா இல்லை அவன் பயத்தில் பண்ணுறானான்னு அவங்களுக்கே டவுட்டு வருது. ஜிம்மன்லாம் அவனுக்கும் கஷ்டமாக தான் போகுது. பட் ஆனால் அவங்க பண்ணதும் தப்பு தானே அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே இருக்கான். இப்போ ஒரு கொஞ்ச நாள் கழித்து இங்கே ஜேஹோப் தான் வரான். ஜிம்மன் இல்லாத டைமில் ஜிம்மன் இல்லாத டைம்னு சொல்ல முடியாது, அவன் தூங்கி இருந்திருப்பான். ஸோ அந்த டைமில் வந்து ஜேஹோப் வந்திருப்பான். மச்சான், டேய் மச்சான் எங்கடா இருக்கீங்க, டேய் இங்கே இருக்கேன்டா வா, என்னடா சோகமாக இருக்கீங்க, இன்னும் அதுலேருந்து வெளில வரலையா, டே அதெல்லாம் வெளில வந்துட்டோம், ஆனால் ஜிம்மன் தான். ஏன் என்னாச்சு, ஏன் ஜாங்கு என்னாச்சு, இங்கே தாங்க தான் சொல்கிறான். டே ஜிம்மன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான்டா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான், எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஆமாம் பின்ன நம்ம அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்கோம், அப்படி பண்ணாமல் வேறு இப்படி பண்ணுவான். இப்படி ஜேஹோப் சொன்னோன்னே இந்த தயாக்கும் ஜங்குக்கும் ஏன்டா அப்படி பண்ணணுன்னு இருக்குது, ஏன் ரிவெஞ்ச் தான் முக்கியம்னு சொல்லி அவனை அவ்வளோ டார்ச்சர் பண்ணணுன்னு இருக்குது. இப்போ ஜிம்மன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறானேன்னு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போல்லாம் டார்ச்சர் பண்ணும்போதே அவன் வந்து அப்படி பேசுவான், நல்லா கொஞ்சம் ஹாப்பி ஃபேஸோடு பேசுவான், ஃபேக்கான ஸ்மைலை வச்சு தான் பேசியிருப்பான். அதுக்கே அப்படி டார்ச்சர் பண்ணும்போதே பேசியிருக்கும் போது இப்போ ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட பேசாமல் இருக்காங்கன்னு ரொம்ப கவலையாக இருக்காங்க ரெண்டு பேருக்கும். சரி ஃபீல் பண்ணாதீங்கடா, அவனா பேசுகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டே எப்படா பேசுவான், அவன் என் மேலே செம்ம காண்டில் இருக்கான்டா, எங்கள் மேலே அப்படி காண்டாக இருக்கானா, என்னன்னு நாங்கள் பேசுகிறோம், எப்படி அவன் என்கிட்ட பேசுவான். டே அவனை வெளில கூட்டிகிட்டு போங்கடா, வெளில கூட்டிகிட்டு போய் நான் அவனை மூட மாற்றுங்க. அவன் ஒரே வீட்டில் இருந்தால் அவனுக்கு வீட்டில் என்ன நடந்ததோ அதுதானே அவனுக்கு நடந்திருக்கும். அவனை வெளில எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க, அவனுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போங்க. இதை இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும், வேறு எப்படி பண்ணணும். இந்த தயாங்கும் அவனுக்கு பிடிச்ச பிளேஸு ஒரு கார்டனான ஒரு ஏரியா தான், ஃபுல்லாக சுற்றி
ஃப்ளார்ஸ் இருக்கிற ஏரியா தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணுறான். ஸோ அப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அங்கேருந்து அங்கே சிவப்பு கிளம்பிட்டு இப்போ ஜங்குக்கிட்டேயும் சொல்கிறான், டே ஜங்கு என்னடா டே நம்ம வேணா அவனை ஒரு ஃப்ளார் கார்டன் கூட்டிகிட்டு போயிடலாமா? ஏன் அவனுக்கு அங்கே தானே பிடிக்கும். சரி கூட்டிகிட்டு போகலாம். இரு அவன் கீழே வந்து இறங்கட்டும், அப்போ அவனை கூட்டிகிட்டு போகலாம். சரி அப்படின்னு சொல்கிறான். எங்கே ஒரு ½ hour கழிச்சு ஜிமன் தான் ஒரு தூக்கத்துலேருந்து எழுந்து வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே வரான். தண்ணி பாட்டிலை குடிச்சிட்டு இப்போ சோஃபாவில் தான் உட்காடுறான். இப்போ 2 பேரும் ஜிமனை முறைச்சி பார்க்குறாங்க, ஸ்டார் பண்ணுறாங்க. இங்கே ஜிமன் தான், எதுக்கு என்ன முறைக்கிறீங்க? நானே பண்ணேன். அது வந்து ஜிமன் வீட்டிலே இருக்கிறது போர் அடிக்குது, அதான் உன்னைய கூட்டிகிட்டு போய் கார்டன் ஏரியாவுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லாவே தெரியும், நான் வரலை. டே வாடா ஜங்குக், வேணாம், என் வாயை கலராத, வேணாம், நான் வரல. டே ப்ளீஸ்டா வா. அவனை ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. இப்போ ஜிமன் தான், சரி ஏதோ பண்ணிட்டு போங்க, ஆனால் நான் வந்தேன்னா என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போகக்கூடாது, லைக் கார்டன் தவிர வேறு எங்கேயும் கூட்டிகிட்டு போகக்கூடாது. என்னை இம்ப்ரெஸ் பண்ணதோ எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணறதோ, நான் அந்த மாதிரி என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க, அங்கேயே ஊருக்கு கூப்பிட்டுருவேன். சரி நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அங்கேருந்து அங்கே கிளம்புறாங்க. அவனுக்கு பிடிச்ச கார்டன் தான் போகிறான். அங்கே போனோடனே அவனுக்கு இருக்க வழி மறந்துட்டு இப்போ அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டே இருக்கான். ஃப்ளார்ஸ்லாம் பார்க்குறான், ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறான். இங்கே ஜங்குக்கும் தாயாங்கும் ஜிமன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கும் சந்தோஷமாக போகுது. ஜிம்மன் அவன் அறியாமே அவனை தாயாங்கிட்டேயும் ஜங்குக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டே இருக்கான். தாயாங்க பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, ஜங்கு அங்கே பாரு அப்படின்னு அவ்வளோ அப்படியே தாயாங்கிட்டேயும் ஜங்குக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு ஆஃப்டர் சம் டைம் ஒரு இடத்துல உட்காரிட்டு படுக்கிறான் ஃப்ளார்ஸ் இடத்துல. அப்படியே அவன் அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறான். இப்போ படுத்துனுக்கான் கண்ணை மூடிட்டு. இப்போ அவனோட பாஸ்ட்டு தான் நாங்கள் பார்த்துறான். லைக் ஜங்கு கூட லவ் பண்ணது, லைக் சின்ன வயசுலேருந்து அவன் கூட விளாட்னது, லவ் பண்ணது. நெக்ஸ்ட்டு அவனை நம்ம லைக் அவன் பின்னாடி நம்ம குத்துனது, அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தது அண்ட் அவங்க டார்ச்சர் பண்ணுது, இப்போ ப்ரெக்னென்ட் ஆனது, அதுக்கப்புறம் அது அபார்ஷன் ஆனது, அதுக்கப்புறம் இவங்க நம்ம கூட நல்லா பழகுனது, இப்போ எல்லாமே அவன் யோசிக்கிறான். இப்போ ஒரு ஜிமன் தான் ஒரு டிசிஷன் எடுக்கிறான். இவங்களும் பாவம் தானே, எவ்வளோ மாதத்துக்கு தான் இவங்க நம்ம பின்னாடியே வருவாங்க, பாவம் இவங்க. நம்ம பேச கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்போ திருப்பியும் சாரி கேட்குறாங்களோ அப்போ இவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ தாங்கிட்ட தான் போகிறான். தாங்கிட்ட ஜங்குக்கிட்டேயும் ஜங்குக் சொல்லு ஜிமன், என்னாச்சு? அது எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், வாங்கிட்டு வரீங்களா? ஐஸ்கிரீம் தானே, வாங்கிட்டு வரமே, இங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு 2 பேருமே போய் அங்கே இருக்க ஒரு பக்கத்தில் ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கும், அங்கே போய் 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராங்க. என்னடா நான் ஒரு ஐஸ்கிரீம் கேட்டா நீங்கள் 2 ஐஸ்கிரீம் எடுத்துன்னு வரீங்க? பரவாயில்ல சாப்பிடு, இப்போ ஒன்று சாப்பிடு, காலைல போகும்போது ஒன்று சாப்பிடு. ஒன்று உருகிடும்டா, பரவாயில்ல நாங்கள் ஒன்றா வச்சுக்கிறோம் கையில். சரி அது வேணால் காரில் வச்சுட்டு வாங்க, அது உருகாமல் போகும், உருகாமல் இருக்கும். சரி அப்படின்னு சொல்லி இப்போ போகிறாங்க. இப்போ அப்படியே என்னென்னா
கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறான். லைக் அது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கு, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு. நெக்ஸ்ட் அந்த ஃப்ளார்ஸ்லாம் நல்லாயிருக்கு, எல்லாத்தையும் பார்க்குறான். இப்போ அங்கே ஒரு ஃபேமிலி பார்க்குறான். ஒரு அழகான ஒரு குட்டி குழந்த. அதை பார்த்தோன்னே ஜிம்மனுக்கு அப்படியே அவனுக்கு அவன் வயிற்றுலையும் ஒரு குழந்த இருந்ததுன்னு அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. அண்டு அதை பார்க்க அவனுக்கு அப்படியே அந்த ஸ்மைல் அப்படியே குறையுது. இப்போ தயாங்கும் ஜங்குக்கும் தான் அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் கூப்பிட்டாங்க. ஜிம்மன் நம்ம என்ன அந்த பக்கம் போகலாமா? இங்கே வந்ததே அந்த இடத்துல வந்து நிற்கும். நம்ம அங்கே போகலாமா? அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. போகலாம் ஜங்கு, போகலாம் தயாங் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கேருந்து கிளம்புறாங்க. ஃபுல் மூட் ஆஃபு. அவனுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனால தான் அவங்க கையும் குழந்தைது அதுவும் அப்போ ஆஷன் ஆகிடுச்சு. இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோதான், அவனுக்கு மூட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ ஜங்குக்கும் தயாங்கும் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அவனை எப்படியாச்சும் சிரிக்க வைக்கலான்னு. பட் ஆனால் நோ யூஸ். இப்போ அங்கேருந்து ஜிம்மன் சொல்கிறான், தயாங் ஜங்கு கிளம்பலாமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. கிளம்பலாமே, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காடி சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கார்லேயே ஒரு பெரிய ஒரு லாங் ட்ரைவ் அடிச்சுட்டு நைட்டு ஒரு மிட் நைட் டைமில் தான் வராங்க. இப்போ வந்தோடனே தூங்கிடுறாங்க. இப்படி தான் டேஸை போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்மன் பேச ஆரம்பிச்சிடறான். ஜங்குக்கும் தயாங்கும் ஹாப்பியாக இருக்குது அவன் பேச ஆரம்பிக்கிறது. இப்போ நல்லாவே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 1 year போயிருக்கும். ரொம்ப நல்லாவே லைக் லவ் பண்ணியிருந்தாங்களே, அந்த டைமில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ அவங்க ஹாப்பியாக லைஃப் வாழ்ந்துருக்காங்க. ஒரு கொஞ்ச நாள் கழித்து இங்கே ஒரு பெரிய ஆர்குமெண்ட் தான் நடக்குது. பெரிய ஆர்குமெண்ட் இல்லை, ஒரு சின்ன ஆர்குமெண்ட் தான். இங்கே ஜிம்மன் தான், எனக்கு இப்போவே வேணும், எனக்கு இப்போ வேணும். டேய், இப்போ கிடைக்கிற மாதிரியா அது என்ன பொருளாடா? அதெல்லாம் கிடையாது, எனக்கு இப்போ வேணும், வாரீங்களா இல்லையா? டேய் முடியாதுடா, நீ கொஞ்ச நாள் கழிச்சு ப்ளீஸ்டா, எனக்கு பிஸ்னஸில் நிறைய வேலை இருக்குது, அப்போ பார்த்துக்கலாம். உன்னை பார்த்துக்கிட்டு நேரம் கூட கிடைக்காதுடா ப்ளீஸ்டா. அப்போ உனக்கு பிஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம், என்ன முக்கியம் இல்லை, கரெக்டாக தயாங்? டே அப்படி இல்லைடா, நீ அப்படி தான் சொல்கிற பேபி. நான் ஒன்றும் அப்படி சொல்லலை, டைம் கிடைக்காது, பிஸ்னஸ்லேயே இருக்க வேண்டியதாக இருக்கும், அதுதான், வேறு எதுவும் இல்லை. அப்போ சங்கு உனக்கு என்ன? அது ஃபேன்ஸ் வெயிட் பண்ணின்னு இருப்பாங்களே. அப்போ நீங்கள் 2 பேரும் உங்களோட ஜாப் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை. அப்படி இல்லை பாப்பா, உன்னை மாதிரி ஒரு பாப்பா உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டம், உன்னை பார்த்துக்கணும், அது கொஞ்சம் கஷ்டம் தானே. அதான் அப்போ நீ இழுக்காத. சரி பார்க்கலாம், ஆனால் அது டெய்லி ப்ராசஸாக இருக்கும். உனக்கு ஓகேவா? ஓகே, அதனால தானே கேட்குறேன். அப்படியா? ஆமாம். இங்கே ஜாங்குக்கு ஒரே செகண்டில் ஜிம்மனை தூக்கி அப்படியே பெட்ரூமுக்கு டொப்புன்னு போடுறான். இங்கே அவங்க அப்படி பவுன்ஸ் ஆகிடுறான் ஜிம்மனு. அப்பா ஏன்டா இப்படி பண்ணுற? நீ தானே டெய்லி ப்ராசஸ்க்கு ஓகேன்ற, அப்படின்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். டேய், இது காலையிலடா. பரவாயில்ல, காலையில் இருந்தால் என்ன, நைட்டாக இருந்தால் என்ன, வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்லோவாக சாஃப்டாக. இது பார்க்கும்போது ஜிம்மனுக்கே ஷாக் ஆகுது. என்னடா இவன் இப்படிலாம் நடந்துக்க மாட்டானே. ஸ்டார்டிங்கே தானே நார்மலாக ரொமான்ஸ் பண்ணும்போதே ஃபோர்ஸாக தானே பண்ணுவான், இப்போ என்ன ஒரு நார்மலாக சாஃப்டாக கொடுக்குறான் அப்படின்னு இருக்குது. இங்கே ஜங்குக் தான், என்ன சாஃப்டாக கொடுக்குறேன்னு பார்க்குறியா? அதுவா, உனக்கு ஒரு சின்ன ஹர்ட் ஆகக்கூடாது, அந்த சின்ன ஹர்ட் கூட வராமல் ஒன்று பார்த்துக்கலாம் தான். ஓ, நீ கண்டினியூ பண்ணு.
அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்குக்கு இங்கே கிஸ் பண்ணியிருப்பான். இப்போ தாங்க உள்ளே வந்து அவன் அவன் வந்து நெக்கும் செஸ்ட்டும் சக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த செக்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டீப்பாக அவங்க இருக்காங்க, டீப் அண்ட் லவ்வில் இருக்காங்க. ஒரு ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவங்க செக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜங்குக்கு இன்செர்ட் பண்ணி அவன் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்லோவாக மூவ் பண்ணுறான். இங்கே ஜிமன் தான், ஜங்குக் நீ ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ணு. டேய் வலிக்கும்டா, பரவாயில்ல பண்ணு அப்படின்றான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஃபாஸ்ட்டாக அவனை முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இன்க்ரீஸ் பண்ணுறான். எங்கே தாங்க அப்படி தான் கிஸ் பண்ணிகிட்டே வரான். மாற்றி மாற்றி அவன் வந்து லீட் பண்ணுறாங்க. ஜிமனு தாங்க ஜங்குக்குன்னு லீட் பண்ணுறாங்க. இப்படியே தான் ஒரு சில மாதம் போயிருக்கும். இப்போ ஜிமன் ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 3 months ஆகிருக்கும். இல்லை சாரி 5 months ஆகிருக்கும். 5 months to 6 months கொஞ்சம் இப்போ நல்லாவே டெவலப்மெண்ட் இருக்குது. அவனும் நல்லா ஃபிசிக்கலி அவன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான். அண்ட் நல்லா ஹாப்பியாக இருக்குது அவன். இப்போ வந்து ஜிமன் தான் ரொம்ப அப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கான் 2 பேருமே. எனக்கு அது வேணாம், இது வேணும், இது வேணும், அது வேணாம், எனக்கு அங்கே கூட்டிகிட்டு போங்க, இங்கே கூட்டிகிட்டு போங்க, எனக்கு இது தான் வேணும், இதான் சாப்பிட்ணும் அப்படின்னு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான் 2 பேரும். அவங்களும் சலிக்காமல் அதை பண்ணினுக்காங்க. அவனை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஜிமன் தான், ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன்னா கூட்டிகிட்டே போக மாட்டிங்களா? டேய் இந்த டைமில் வேணாண்டா, அங்கே நிறைய சவுண்டாக இருக்கும். அண்ட் என்ன என்ன சொல்லு, எல்லோரும் நான் மாதிரி பார்ப்பாங்க அந்த இடத்துல உன்னை கூட்டிகிட்டு போனால். டே ப்ளீஸ்டா, எனக்கு ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் ஜங்கு ப்ளீஸ். நோ ஜிமன் நோ, ப்ளீஸ் ஸ்டாப், நோ. இங்கே தாங்க, என்னாச்சு? டே இங்கே பாடுறா, அவங்க கிளப்புக்கு கூடி போக சொல்கிறான். கிளப்புக்கா? என்ன ஜிமன், என்ன விளாட்றியா? டே ப்ளீஸ்டா தாயாங், நீயாச்சுடா கூட்டிகிட்டு போ, எனக்கு டிஸ்கோவுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. அதுக்குன்னு இந்த டைம்லையா? வேணாம், உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறான். பாப்பா, உன் வயிற்றில் ஒரு பாப்பா இருக்குல்ல, அங்கே நிறைய சவுண்டாக இருக்கும். அந்த டைமில் அது குழந்தைக்கு செட் ஆகாதுடா. மெலோடியான ஒரு சாங்கு அந்த குழந்தை இப்போ கேட்டால் தான் நல்லது. இந்த டைமில் போய் டிஸ்கோவுக்கு போட்டு டான்ஸ் ஆடுறது வேணாம். வேணா வீட்டில் ஆடலாம். என்ன சொல்கிற? வீட்டில் வா. எப்படி? இப்படி அப்படின்னு சொல்லி அவன் ஒரு டிவியில் ஒரு சாங் போட்டுட்டு அப்படியே ஒரு வெட்டிங்கில் ஒரு கப்புள்ஸ்லாம் ஆடுவாங்கள்ல அந்த மாதிரி ஜிமனும் ஜங்கு தாயாங்கன்னு 3 பேர் ஆடுறாங்க. இங்கே மெதுவாக அவங்க 2 பேரும் ஜிமனை ஹேண்டில் பண்ணுறாங்க. படம்னா ஜிமனை இது பண்ணாமல் அவன் பாட்டுன்னு ஆடினுக்கான். பொறுமை, ஸ்லோவாக ஆடு, வயிற்றில் குழந்த இருக்குது, நீ என்ன வயிற்றில் குழந்த இல்லாத மாதிரி நான் ஆடுற? ஸ்லோவாக ஆடு. ஓகே டே அப்படின்னு இப்போ அவன் பொறுமையாக ஆடுறான். இப்படியே தான் ஒரு 9 months போயிருக்கும். இப்போ டெலிவரி பெயினும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ அவங்க லைக் எப்படின்னா நைட் டைம் தூங்கி இருந்திருக்க டைமில் இப்போ ஜிமன் வந்து கத்த ஆரம்பிச்சிருப்பான். ஜங்கு டேய் ஜங்குக்கா தயாங்கா, டேய் ஏந்திரிங்கடா. என்ன அடிச்சு போட்டமாக தூங்கிருக்காங்க. டேய் என்னாச்சு ஜிமன், என்னாச்சு? பெயினாக இருக்கா? எனக்கு பெயினாக இருக்கா? எனக்கு என்னாச்சு? என்ன ரொம்ப பெயினாக இருக்கானே? ஆமாம் ஜங்குக்கா, ரொம்ப பெயினாக இருக்குது. சரி ஒன்றும் இல்லை, தண்ணி குடிக்கிறியா? நான் தண்ணி குடி. ஒன்றும் இல்லை பாப்பா, ஒன்றும் இல்லை, ஓகேவா? ஐயோ எனக்கு வலி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது, என்னால் முடியல, எனக்கு கூட்டிப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிப்பாங்க, என்னால் முடியல, வலிக்குது.
சரி 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 வா 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 போகலாம் 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 அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே ஜங்குக்கு தான் அப்படியே ஜிம்மனை தூக்கிட்டு இப்போ காரில் தான் விடுறான். தாங்க தான் அவனை ட்ரை பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஜிம்மனோட கையை பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணி கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஜங்குக்கா முடியல, என்னால் முடியல, இந்த பெயின் தாங்கிக்க முடியல, இன்னும் கொஞ்ச நாள் தான்டா, டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிடலாம், ஓகேவா? சரி சரி கொஞ்சம் சீக்கிரமாக ஓட்டுட்டேன், முடியல முடியல, வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். இவங்களாலையும் அது பொறுத்த முடியல. ஐயோ இப்படி கத்துறானேன்னு இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க டெலிவரி தான் பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல சின்ன அப்படி கத்துறான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கேட்குது, அப்படி கத்துறான். இங்கே தயாங்கும் ஜங்குக்கும் ஆண் பார்க்குறாங்க. ஐயோ என்னடா இதுன்னு, ஏன்னா ட்வின்ஸ் பிறந்திருக்கோம். சொன்னது தான் அவனுக்கு அந்த வலி தாங்கவே முடியல. ட்வின்ஸ் தான். ஸோ அது அவனால் அது வந்து பொறுத்துக்க முடியல. சொன்னாலும் அப்படி கத்துறான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கேட்கும் போல அப்படி கத்துறான். இங்கே அப்படியே ஜங்குக்கெலாம் ஏன்டா இப்படி கத்துறான் அவன் அப்படின்னு இருக்குது. அப்படி தயாங்களாங்க மயக்கமே போட்டான். இப்போ டெலிவரியும் முடிஞ்சிருக்கும். இப்போ குழந்தைய வெளில கூட்டிகிட்டு அந்த வெளியே எடுத்துகிட்டு வந்து தயாங்கிட்டேயும் ஜங்குக்கிட்டேயும் தான் கொடுக்குறாங்க. கங்க்ராட்ஸ், உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு. என்ன ஆனால் ஜிம்மனுக்கு கொஞ்சம் அன்கான்ஷியஸாக இருக்குது. நீங்கள் அப்புறமா மீட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் இருக்காங்க. நீங்கள் ஒரு 1-2 ஹவர்ஸ் கழிச்சு அவங்கள பார்க்கலாம், ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. குழந்தை கொடுத்துட்டு ரெண்டுமே பசங்க தான், ஓகேங்களா? இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு ஜிம்மனை பார்க்கறதுக்காக போகிறாங்க 2 பேரும் கையில் குழந்தை எடுத்துக்கிட்டு. இப்போ அவன் கண் திறந்து பார்க்குறான். குழந்தை எங்கேன்னு கேட்குறான். கையில் காமிக்கிறாங்க. ரெண்டும் அப்படியே ஜிம்மன் மாதிரி பக்கா அப்படியே இருக்குது. இதை பார்த்தோன்னே 3 பேருக்கு சிரிப்பு வருது. இப்போ குழந்தைய கையில் காமிக்கிறாங்க ஜிம்மன்கிட்ட. அவனுக்கும் சந்தோஷமாக இருக்குது, ஓகேங்களா? இப்போ வீட்டுக்கும் வந்துடுறாங்க. 2ம் கேர்ள்ஸ் தான், ஓகேங்களா? இப்போ வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அவனால் வந்து லைக் அந்த டெலிவரி பெயினால் அப்படியே வந்து படுத்து தூங்கியிருப்பான். இங்கே குழந்த வந்து இவங்க 2 பேர் தான் பார்த்துன்னு இருப்பாங்க. 1 மாதத்துக்கு, லைக் 1 மாதம் to 2 மாதத்துக்கு இவங்களே தான் பார்த்துப்பாங்க. ஜிம்மனை எந்த வேலையும், ஒரு சின்ன வேலை கூட இருக்காது. இப்படியே ஒரு சில மாதம் போயிருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் ஒரு ஃபியூ இப்போ அவங்களுக்கு ஒரு 9 months இருக்கும், ஓகேங்களா? 9 months குழந்த பேபி தான் அவங்க 2 பேரும். பேர் என்னென்னா, இப்போ அவங்க 2 பேர் குழந்த நேமும் என்னென்னா, ஒருத்தி நேம் வந்து தேஜஸ்வான் அண்ட் இன்னொருத்தி நேம் வந்து ஜியான்ஷி, ஓகேங்களா? 2மே சின்ன குழந்தைலேருந்தே அப்படி அரட்டை. ஜிம்மனால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. 2ம் அப்படியே ஜங்குக் மாதிரியே இருக்கும். பார்க்க ஜிம்மன் மாதிரி இருக்கும், பட் ஆனால் சேட்டைங்களாம் அப்படியே ஜங்குக் மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு மிரட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தயாங்க மாதிரி கம்னு ஆயிடுவான். அப்படிப்பட்ட குழந்தைங்க 2ம் டிஃப்ரெண்ட்டான ஜீன்ஸ் அவங்க கையில் இருக்கும். அவங்க ஜிம்மனால் அதெல்லாம் பொறுத்துக்கவே முடியாது. ஜிம்மன் மாதிரி ஒரு விஷயம் இருக்காது அவனோட ஆட்டிடியூடில், அவனோட கேரக்டரில் 1% கூட அந்த 2 குழந்தைங்களுக்கு இருக்காது. வெறும் அப்படியே ஜங்குக் அண்ட் தயாங் மாதிரி தான் அப்படியே 2ம் இருக்குங்க. அதில் முக்கியமாக தேஜஸ்வான் தான் ஜங்குக் மாதிரி அப்படியே அரட்டை பண்ணியிருக்கோம். பார்க்க அப்படியே குழந்த மாதிரி இருக்கும், ஆனால் எல்லா சேட்டைங்களும் அப்படியே ஜங்குக் மாதிரி தான் இருக்கும். இங்கே ஜியான்ஷி தான் ஜங்குக் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் தயாங் மாதிரி ரெஸ்பான்சிபிள் நிறைய எடுத்துக்கும். அப்படியே சொன்னால் கம்னாயிரும். அதுக்கப்புறம் திட்டினா அப்படியே அது வந்து அழுதுரும். ஸோ அம்மா பேச்சு அப்பா பேச்சு கேட்டால் அப்படியே கேட்டுட்டு அப்படியே இருக்கும். ஆனால் தேஜஸ்வான் அப்படிலாம் இல்லவே இல்லை. அப்படியே அரட்டை அப்படி ஒரு அரட்டை. இங்கே ஜிம்மன் தான் தேஜஸ்வான் ஓடாத, சாப்பிட்டுட்டு ஓடிடு, இங்கே பாரு, இங்கே வா,
இங்கே ஆனால் அது அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது, அப்படியே சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டே இருக்குது. ஐயோ இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இங்கே அப்படியே தயந்தான் அவளை தூக்குறா. ஓய் என்ன சாப்பிட மாட்டியா? என்ன சாப்பிட மாட்டியாண்ணா வாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டி போய் ஜிம்மன் கிட்ட கொடுக்குறான். ஐயோ முடியலையே, தேங்க்ஸ்டா, இந்தா சாப்பிடு அப்படின்னு அவனை கொடுக்குறான். அது கை குழந்தைங்க தான் ரெண்டும், ஆனால் தவழ்ந்து நிற்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து நிற்கும். 9 months இல்லை, ஒரு 2 years. ஓகேங்களா? 2 years குழந்தைங்க ரெண்டும் தவழ்ந்து நிற்கும். இங்கே ஜியான்சி தான் பார், இவ்வளோ அழகாக வாங்கி எனக்கு இந்த ஜியான்சி, நீயும் இருக்கியே. ஷோ அப்படியே ஜங்குக் மாதிரியே இருக்க, இந்த அவனும் என் பேச்சு கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லினுக்கான். இது ரெண்டும் சிரிச்சு நிற்குங்க. என்ன என் குழந்தைங்கள திட்டினுங்க? குழந்தைங்கள திட்டினுக்கண்ணா, குட்டி சாத்தாங்க ரெண்டும் அப்படி பண்ணுதுங்க. ஜியான்சி கூட பரவாயில்ல, கொஞ்சம் மிரட்டினா போதும். ஆனால் இந்த தேஜஸ்வான் இருக்காளே அப்படியே ஒன்று மாதிரி இருக்குது. நீயே வச்சுக்கோ இவ்வளோ. இதை வேறு நீங்கள் 2 பேரும் என்ன சொன்னீங்க? டேட் லிட்டில் பிரின்சஸ்ஸா? உங்கள் ப்ரின்சஸை நீங்களே வச்சுக்கோங்க, நான்லாம் வரலப்பா இந்த விளையாட்டுக்கு, ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே போகிறாங்க. இப்படியே தான் டெய்லியும் போயிருக்கோம். ரெண்டும் அப்படியே அரட்டை பண்ணியிருக்கோம். ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகிருக்கும். குழந்தைங்களும் இப்போ ஸ்கூலுக்கு வயசுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ அவங்க ஆஃபீஸ்லேருந்து 2 பேரும் லைக் 2 பேரும் சேர்ந்து தயாங் வந்து வரான். அண்ட் இங்கே ஜங்குக்கும் அதே டைமில் தான் வரான். அவனோட க்ளப் வேலைலாம் முடிச்சுட்டு சைட்வே அவனும் பிஸ்னஸ் செஞ்சு நிற்பான். லைக் தயாங் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை செஞ்சு நிற்பான். ஓகேங்களா? இப்போ அவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க வீட்டுக்கு. இங்கே ஜிம்மன் அப்படியே கையை கட்டிக்கிட்டு கோவமாக உட்காந்துருந்தான். இங்கே தேஜஸ் வந்தான் நக்கலாக சிரிச்சுக்கிட்டு. இப்போ இங்கே ஜியான்சியும் அப்படி தான். என்ன அவன் கொஞ்சம் அழுகிற ஸ்டேட்டில் இருக்கான். ஓய் என்னாச்சு ஜியான்சி, ஏன் அழுற? என்னாச்சு? என்ன அம்மா திட்டாங்களா? ஓய் என்ன பண்ண இவளை என்ன பண்ணனா? அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க கேளு. என்னடா பண்ணீங்க? நீ கேட்காது தயா, நீ கேட்கவே கேட்காது. ஃபஸ்ட்டு ஜங்குக் இங்கே, அவன் இங்கேன்னு கேட்குறேன். அப்படியே அவனுக்கு அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கான். ஜிம்மன் வந்து காலையிலேயே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான். சரி நான் அங்கேயே ஒழிஞ்சுன்னுக்கான். என்ன கொட்டி குழந்த மாதிரி அங்கே ஒழிஞ்சுனுக்கா? வாடா வா, நீ தானே கற்றுக் கொடுத்த இதை, நீ என்னன்னு பேசு. இந்தா டீ என்னடா பண்ண? தாயான் அதெல்லாம் இல்லைடா, அது எவனாச்சு உங்கள் மேலே கையை வச்சானா அப்படின்னு சொன்னேன். ஆனால் பென்சில் பாக்ஸ் மேலே கை வச்சதுக்கெலாம் அடிச்சிருக்காங்கடா இந்த 2 குட்டிச்சாத்தாங்க. நான் எதிர்பார்க்கலாடா. என்னது? யார் கை வச்சது? அது 2ம் தான். 2மா? இதோ இவளோட அக்கா தான் எல்லாம் சொல்லி தந்துருக்குங்க. அதுவும் சப்போர்ட்டுக்கு நிற்குது இந்த 2ம் ஒன்றுத்துக்கு. எனக்கு வரும்போதுக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? ஜியான்சி இந்த மாதிரியா பண்ணுவேன்? இந்த மாதிரியா பண்ணுவேன் நீலாம்? அம்மா அப்படின்னா இல்லைம்மா, டோ அக்கா தான் வந்து என்னை ஆண்டிக்கு சொல்லிடுச்சு, ஆனால் தான் அடித்தான். ஷோ ஐயோ நீங்களே 2ங்களும் நீயே வச்சுக்கோ, இந்த பொடி அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க. இங்கே தேஜஸ் வந்தாங்க. அப்பா நீங்கள் தானேப்பா சொன்னீங்க, நீங்கள் தானே யார் உன் மேலே கை வச்சாங்களோ அடிக்க சொன்னது? பென்சில் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு என் மேலே கை பட்டுருச்சு, ஆனால் தான் அடித்தேன். தப்பாப்பா, அதுக்கு அம்மா அப்படி போட்டு திட்டுதுப்பா. ஹாவி ஜங்கு நல்லா வளர்த்துருக்கடா, நல்லாவே வளர்த்துருக்க. நான் எதிர்பார்க்கலடா. ஜிம்மன் காலையிலே அப்படி திட்டிடுச்சு. இப்போ என் மேலே சரியான கோவத்தில் இருக்குது. நான் அதை போய் பார்க்குறேன். நீ இந்த 2 குழந்தைங்களையும் வச்சுக்கோ. இதை நம்பி எங்கேயும் கொடுக்காத, என்னையே குழந்தைய ஆக்கிடுங்க. அதுவும் தேஜஸ்வான் இருக்கான்னு எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ஆச்சு மூங்கில் பவுடர் போட்டு அப்படியே தலையில் கொடுமை போட்டுச்சு தெரியுமா? அது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஐயோ இவங்களை விட்டுட்டு என்னெல்லாம் போக வச்சிடாது, வேணாம். அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? ஜிம்மன் எவ்வளோ சரியான கோவத்தில் இருக்குதுடா, அதை போய் பார்க்கணும். இங்கே ஜங்குக் வந்து ஜிம்மன் கிட்ட
இது அப்படியே கெஞ்சாத குறை இல்லை, அப்படி கெஞ்சினுக்கான். இங்கே ஜீவன் தான், நீ இப்படி தானே வளர்த்த, நீ தெளிவாக சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி உன் மேலே கை வைக்க வந்தாங்கன்னா உன் மேலே அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு சின்ன தெரியாமல் வச்சது கூட அப்படி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லாமல் வளர்த்தா இப்படி தான் ஆகும். பார்த்தியா, அங்கே மேம் என்ன திட்டுறாங்கடா. டே 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 அதுக்கு என்னடா பண்ண முடியும், என் பிள்ளை என்னம்மா தானடா இருக்கும். என்னது அப்படின்னா நீயே வளர்த்துக்கோ அவளை, ஓகேவா, நான் இங்கேருந்து கிளம்புறேன். இதுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி குழந்தைய வளர்த்தா உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு. நான் குழந்தைய கேட்டேன், குட்டி சாத்தானை கேட்கல. பாரு என்ன பண்ணிட்டு வந்திருக்குன்னு. சரி சரி, அதுக்கு ஏன் மேலே கோவப்படாத ப்ளீஸ்டா. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லியிருக்கான். இங்கே தாயாங் தான் கண்ணிலே சங்குக்கிட்ட பேசுகிறான், இந்த ஐடியா பண்ணுன்னு. அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இவன் என்ன 2 பேரும் பேசியிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, என்னை பார், முடியாப்பா, என்னை பாரு. முடியாது, அட பாரு என்ன அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு கிஸ் கொடுக்குறான். டைட்டாக ஒரு ஹக்கன் கிஸ் கொடுக்குறான். அவன் 1 செகண்ட் அப்படியே அவன் கோவம்லாம் குறையுது. சாரி, ரியலி சாரி, நான் இனிமேட்டு அவகிட்ட சொல்லி வைக்கிறேன், ஓகேவா? ஓகே ப்ளீஸ் அப்படின்றான். அவனும் ஏதோ அவனுக்கு அவன் கொடுத்ததுனால அப்படியே அவன் டென்ஷன் அப்படியே குறைஞ்சிச்சு. அவனும் சரி சும்மா நாட் தான் பண்ணுறான். இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சினுக்கான். இதெல்லாம் ஜிம்னு பார்க்குறான். அப்படியே அவங்க லைஃப்பும் இப்படி தாண்டா போகுது. ஓகேங்களா? ஓகேடா சில குட்டீஸ். அப்பா இதை பேசுறதுக்கு நான் இந்த எஃப்எஃப் செய்யறதுக்கு நான் போராட பாடில்லை. ஏன்னா என்ன மாதிரி எடுக்குதுன்னே தெரிலடா. அதுதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேடா சில குட்டீஸ், பாய்.